அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். இங்கே இப்போது சனாதனம், மூட நம்பிக்கை, கடவுள் மறுப்பு இப்படியெல்லாம் பேச்சு ஓடுது இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா, இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இல்லை ஒரு கஷ்டம்னு வரும்போது, நீங்கள் மனுஷங்கக்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லலாங்க. ஏன்னா மனுஷங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமாங்கிறது எனக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா அச்சச்சோ இவனுக்கு இப்படி ஆயிடுச்சே, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறத விட, இவளுக்கெல்லாம் நல்லா வேணும், இவ ஆடின ஆட்டத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இப்படி யோசிக்கிறவங்க தாங்க அதிகமாக இருப்பாங்க. கடவுள் மட்டும்தாங்க, அவர் இருக்கிறாரோ இல்லையோ, கல்லோ கடவுளோ எந்த மத கடவுளோ எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. அவர் மட்டும்தான் நம்ம என்ன சொன்னாலும் காதில் வாங்கி பாருங்க. நீ என்கிட்ட திருப்பி சொல்லாத, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வர்றதை நிராகரிக்க மாட்டாருங்க. நம்மளுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லி சந்தோஷப்படவும் மாட்டாருங்க. இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் கடவுளாக பார்க்குறேனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கஷ்டம், துக்கம், வருத்தம், சந்தோஷம் இது எல்லாமே அடுத்த மனுஷங்கிட்ட சொல்கிறத விட கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட சொல்கிறது நல்லதுங்க. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களோட நம்பிக்கைங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயாற்றை வென்றார்.